வணக்கம். தாயின் சாபம் பிள்ளைகளை பழிக்குமா? இது என்ன கொடுமை? வாங்கள் அதை ஒரு சிறு கதையில் பார்க்கலாம். தேவிஸ் லைட்டை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு தாய் தன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பாள். ஆனால் பாம்புகளின் தாயான கத்ரு தன் பிள்ளைகள் அனைவரும் தீயில் விழுந்து மடிய வேண்டும் என்று சாபமிட்டார். ஏன் சாபமிட்டாள் என்பதை பின்னணியில் பார்க்கலாம். பாம்புகளின் தாயான கத்ருவிற்கும் கருடனின் தாயான வினதைக்கும் இடையே உச்சேஸ்ரவஸ் என்ற தேவலோக குதிரையின் வாளின் நிறத்தை பற்றி போட்டி ஒன்று நடந்தது. குதிரையின் வாள் வெள்ளை என்பது கத்ருவிற்கு மிக நன்றாக தெரியும். இருந்தாலும் பந்தயத்தில் ஜெயிக்க வேண்டும் என்ற பேராசையில் வாள் கருப்பு என்று பொய் சொன்னார். தன் பொய்யை உண்மையாக்க கத்ரு ஒரு தந்திரம் செய்தார். தன் பிள்ளைகளான பாம்புகளை அழைத்து, நீங்கள் அனைவரும் சென்று அந்த வெள்ளை குதிரையின் வாளை சுற்றி கொள்ளுங்கள். அப்போதுதான் தூரத்தில் இருந்து பார்க்கும் போது வாள் கருப்பாக தெரியும். நான் பந்தயத்தில் ஜெயிப்பேன் என்றார். கத்ருவின் சில பிள்ளைகள் இதற்கு சம்மதித்தாலும் தர்மத்தின் வழியில் நடக்க விரும்பிய அறிவுள்ள சில பாம்புகள், தாயே, இது அநீதி, ஒரு பொய்க்காக நாங்கள் துணையாக இருக்க மாட்டோம் என்று மறுத்துவிட்டன. பெற்ற தாய் பிள்ளையும் கேட்காமல் தன் வெற்றிக்கு தடையாக இருந்த பிள்ளைகளை கண்டு கத்ரு ஆவேசம் அடைந்தாள், கோபம் கொண்டாள். ஆத்திரத்தில் தன் பிள்ளைகளை பார்த்து இப்படி சாபமிட்டாள். அது என்னவென்றால், என் சொல்லுக்கு கட்டுப்படாத நீங்கள் அனைவரும் எதிர்காலத்தில் ஜனமேஜயம் செய்யும் சர்பையாக தீயில் விழுந்து சாம்பலாக போவீர்கள் என்றார். ஒரு தாய்க்கு அந்த சாபம் வீண் போகவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஜனமேஜயம் யாகம் செய்யும் போது மந்திரங்களின் வலிமையால் பல்லாயிரக்கணக்கான பாம்புகள் அந்த தீயில் விழுந்து மடிந்தன. அதர்மத்திற்கு துணையாக இருக்க மறுத்த பாம்புகள் சாபம் பெற்றாலும் வரலாற்றில் அவை தர்மத்தின் பக்கமே நின்றன. அதே சமயம் பேராசை ஒரு தாயையே தன் பிள்ளைகளுக்கு யமனாக மாற்றும் என்பதற்கும் இக்கதை ஒரு சாட்சி. இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தேவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.